வேளைகள்ல நினைக்கலாம், நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய நீதியை தரித்து கொண்டு நீதிமானா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்பட்டு இருந்தாலும் அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். எஸ், நாம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறாருங்க. அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம்.